இன்றும் கூட நாம் ஒரு புதிய வேத ஆய்வை தியானிக்கலாம். நாம் ஜெபத்துடன் துவங்குவோம். பிரதர் மோசஸ் பால் ப்ரே பண்றீங்களா? சரிங்க சிஸ்டர். துதிகள் மத்தியில வாசம் செய்கின்ற தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த அருமையான இந்நேரத்திலையும் இயேசப்பா வேத ஆராய்வுகளை கத்தாவே கூட்டி சேர்த்து எங்களை இம்மட்டமாக பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தி வந்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த நாளிலும் இயேசப்பா போதகர் வழியாக கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து இன்னும் உம்முடைய 2வது வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சாமி. இன்னும் அனைவரும் இயேசப்பா வருகின்ற ஒவ்வொருவரும் நல்லபடியாக வந்து கலந்து கொண்டு உம்முடைய வசனங்களை புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துவக்கம் முதல் கொண்டு முடிவு பரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்க போதகரை வழி நடத்துங்க. மற்றும் அனைவருடைய தேவைகளையும் நீரை சந்திக்க முடியாது கெஞ்ச மாட்டாடுகிறோம். இந்த சிறு ஜபத்தினுடைய பாதப்படி வைக்கிறேன். நீரை கேட்டு கட்டளையிட்ட கர்த்தாவே, ஆமேன். ஆமேன். ஐயா, நம்ம டெவோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வேத ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு வேத ஆய்வு செய்யவிருக்கிறோம். பொதுவாக ஒரு ஊழியக்காரனுடைய வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச சில காரணங்களை நீங்க சொல்லலாம். ஒரு ஊழியக்காரனுக்கு அவருடைய வெற்றிக்கு என்னென்ன காரணம் உண்டு? ஒரு சில வெற்றியுள்ள சிறந்த ஊழியக்காரர்களை மனசுல வச்சு உங்களுக்கு தோன்றுகிற காரணங்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். ஒரு ஊழியக்காரனின் வெற்றியின் ரகசியங்கள் என்ன? போதகரின் அன்பு. மெசேஜ் வந்து நல்லபடியா கொடுக்கறதுங்க ஐயா. அருளுரை, சிறந்த அருளுரை. கடவுளோடு கூட தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது ஜெபத்தின் வழியாக வேத தியானம், அது போல கடவுளோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டால் அவர்கள் ஊழியத்துல வளருவார். தொடர்ந்து கடவுளோடு இணைந்திருத்தல். சார், மற்றவர்களுக்கு மத்தியில போதகர்கள் முன்மாதிரியா இருக்கிறதுக்கு முன்மாதிரியா இருக்காங்க. அதை பார்த்து நம்முடைய சபை மக்கள் மற்றும் அநேக ஆத்மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்மாதிரியான வாழ்க்கை. ஆமா. அன்பு, அருளுரை, சிறந்த அருளுரை, தொடர்ந்து கடவுளோடு இணைந்திருத்தல், முன்மாதிரியான வாழ்க்கை வாழுதல். இத்தனை காரணங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வேற யாராவது கடைசியா யாராவது ஒருத்தர் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன்னு சொன்னா சொல்லலாம். சரி, யாரும் முன் வராதனால இதோட நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஒரு திருப்பணியாளருடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய அன்பு இருக்கிறது, அவருடைய அருளுரை இருக்கிறது, தொடர்ந்து கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை இருக்கிறது, முன்மாதிரியான ஜீவிதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசணும். நான் வேதத்திலிருந்து ஒரு புதிய காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே உண்மைதான். நிச்சயமா இது எல்லாமே ஒரு ஊழியக்காரருடைய வெற்றிக்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் மெசேஜ்ல ஒரு சகோதரி போட்டிருக்காங்க, மாறாத விசுவாசம், விசுவாசத்தில் மாறாமல் இருப்பது. ஆரம்பத்திலிருந்து
கடைசி வரைக்கும் உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. ஆமா, எல்லா ஊழியக்காரர்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் விசுவாசம் இருக்கிறது. அப்போ இத்தனை காரணங்கள் இருந்தாலும் ஒரு புதிய காரணத்தை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த காரணம் என்னவென்றால், ஒரு சிறந்த தோழன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சிறந்த தோழன் தேவைப்படுகிறார். நீங்க வேதத்தை திரும்பி கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் இருந்து நம்ம வரலாம். குறிப்பா பழைய ஏற்பாட்டின் மகாபெரிய தீர்க்கதரிசி, இனிமேல் அப்படி ஒரு தீர்க்கதரிசி தோன்ற மாட்டான் என்று கடவுளால் பாராட்டப்பட்ட தீர்க்கதரிசி மோசே. அந்த மோசேவுக்கு பக்க துணையாக இருந்தது ஆரோன், அவருடைய சகோதரி மீரியாம். எனவே ஒரு ஊழியக்காரனை நாம் கவனித்து பார்ப்போமானால், அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு துணையாளன் இருப்பார், கூடவே இருப்பார். அதை கடவுளே அனுமதிப்பார். மோசேக்கு ஆரோனை கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று கடவுளே தான் சொன்னார். ஒரு கம்பானியன் வேணும், ஒரு தோழன் வேணும், ஒரு நண்பன் வேணும். ஒரு ஊழியக்காரனுக்கு அவருடைய வெற்றிக்கு அவரோடு கூட கடைசி மட்டும் நிற்கிற ஒரு நண்பன் தேவை, ஒரு தோழன் தேவை. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன? அவரோடு கூட 12 பேர் இருந்தார்கள். ஒருத்தன் தான் அதுல ஃபெயிலியர், ஒருத்தன் தான் தவறி போனான். மீதி 11 பேர் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அதுக்கு பிறகு 70 பேர், அதற்கு பிறகு 120 பேர் அவருடைய கம்பானியன்ஸ் அதிகரித்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய தோழர்கள், அவருடைய தோழமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கார்கள். ஒரு பக்கம் பெண்கள் தோழமைகளாக அவரிடத்தில் அதிகரித்து கொண்டே இருந்தார்கள். இன்னொரு பக்கம் இளைஞர்கள் தோழமையாக அவரிடத்தில் அதிகரித்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய சத்துருக்களின் கூட்டத்தில் இருந்து கூட அநேக கம்பெனியன்ஸ் அவருக்கு இருந்தார்கள். அநேக பரிசேயர்கள் இயேசுவுக்கு ரகசிய சீடர்களாக இருந்தார்கள். நிக்கோதேமு மிகச்சிறந்த உதாரணம், அரிமத்தியூர் யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணம். இவங்க எல்லாம் ரகசியமாக இயேசுவை பின்பற்றிய தோழர்கள், இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தவர்கள், தங்கள் உடைமைகளை கொண்டு வந்து கொடுத்தவர்கள். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு பின்னால் அவருடைய தோழர்கள் இருந்தார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் எடுத்துக்கொள்வோமானால் பவுலடிகளார் அப்போஸ்தலர்களுக்கு இணையாக ஒரு தனி மனிதன் ஊழியம் செய்தார். அந்த தனி மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் அநேக தோழமைகள் இருக்கிறார்கள். பவுலோட கம்பெனியன்ஸ் பேர் சொல்ல சொன்னா நம்ம எக்கச்சக்கமா சொல்லுவோம். டக்குன்னு சொல்லணும்னா தீமோத்தேயு சொல்லலாம். நம்ம அநேகருக்கு தெரியாத ஒரு தோழர் இருக்கிறார், எரஸ்டஸ்னு ஒரு தோழர் இருக்கிறார், அற்புதமான தோழர். நம்ம சமீபத்துல கூட ஒரு தோழரை பத்தி படிச்சோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஸ்தேவான். ஸ்தேவான் பற்றி ஸ்தேவான் பவுலுடைய தோழர் இல்ல, பவுலால் கொல்லப்பட்டவர். அதுக்கு முன்னாடி படிச்சோம். யாருக்கா ஞாபகம் வருதா பாருங்க. ஓ, ஸ்தேவான், ஸ்டீஃபனாஸ், ஸ்தேவனாஸ், ஸ்டீஃபனாஸ் அவரை சொல்றீங்க. ரைட், வெரி குட், கரெக்ட் தான். அப்போ நம்ம சமீபத்தில் அவர் தான் படிச்சோம், ஸ்டீஃபனாஸ். ஸ்தேவானா அவர் பவுலுடைய உற்ற தோழனாக இருந்தார். அப்படி அநேக தோழர்கள் பவுலோடு கூட இருந்தார்கள், பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்தார்கள். எனவே ஒரு சிறந்த ஊழியக்காரனுக்கு அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு தோழர்கள் மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தார். அப்படி பழைய ஏற்பாட்டில் எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஒரு தோழன் இருந்தார். அந்த தோழனை பற்றி தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இவர்கள் வெளியே தெரிய மாட்டாங்க, இவருடைய பணிகள் வெளியே தெரியாது, அந்த தீர்க்கதரிசிகள் தான் வெளியே தெரிவாங்க. அதை சந்தோஷமாக இந்த தோழர்களை ஏற்றுக்கொள்வார்கள். தங்களை மறைத்து கொண்டு அந்த தீர்க்கதரிசிக்காக கடினமாக உழைப்பார்கள். அந்த தீர்க்கதரிசியுடைய வெற்றியில் அவர்கள் பங்களிப்பார்கள். அதுக்காக அநேக துன்பங்களை அனுபவிப்பார்கள். அந்த துன்பங்களை சந்திக்கவும் தயாராக இருப்பார்கள். அப்படி ஒரு தோழன் தான் பாருக் என்று சொல்லப்படுகிற தோழன். எரேமியாவினுடைய உற்ற தோழன் பாருக். பாருக் என்கிற பேரின் பொருள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று பொருள்படும். பிளஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லது பாக்கியவான் என்று பொருள்படும். பாருக் என்பால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது பாக்கியவான் என்று பொருள்படும்.
இவர் யார் என்றால் நெரியா என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய மகன். எரேமியா 32:12 ஒருவர் வாசிங்கள். என் பெரிய தகப்பன் மகனாகிய அனெமேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரைய பாத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசையாவின் குமாரனாகிய நோரியாவின் மகனான பாருக்கினிடத்தில் கொடுத்து. ஆமா, நேரியாவினுடைய மகன் ஃபாரூக். இப்ப ஃபாரூக் எரேமியாவினுடைய தோழர். இவருடைய சகோதரன் அரசவையில் பணி செய்தார். அதுக்கான வசன குறிப்பு 51-59 இருக்குது. ஃபாரூக்கினுடைய சொந்த சகோதரர் அரண்மனையில் ராஜாவிடத்தில் அரசவையில் வேலை செய்தார். அரண்மனையில் என்ன வேலைனா அரசவையில் வேலை. ராஜாவோட அரசாங்க பணியில் அவர் வேலை செய்கிறவராக இருந்தார். இவர் எரேமியாவுக்கு உண்மையுள்ள தோழனாக இருந்தார். வாசிக்கலாம். எரேமியா 36:4. அப்பொழுது எரேமியா நோரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். இப்போ ஃபாரூக்கோட வேலை என்னவென்று சொன்னால், எரேமியா சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை அவர் எழுதிக்கிட்டே வரணும். அவர் சொல்ல 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 அவர் எழுதிக்கிட்டே வரணும். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை அவர் சந்தோஷமாக செய்தார். ஏன் இந்த வேலைய எரேமியா ஃபாரூக் கொடுத்தாரு? எரேமியாவே எழுதலாம் அல்லது எரேமியாவே சொல்லலாம். ஏன் எரேமியா ஒரு நண்பனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தான் சொல்வதையெல்லாம் அவர் எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றால் ஒரு காரணம் இருக்குது, அழுத்தமான காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன? 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். எரேமியா 36:5-6. பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூத கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. எரேமியாவுடைய சூழல் என்னவென்றால், எரேமியாவை கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க தடுத்து வைத்திருந்தார். உள்ளே போறதுக்கு அனுமதி இல்லை. உள்ளே போக அனுமதி இல்லை என்றால் தீர்க்க தரிசனத்தை யார் சொல்றது? நீங்க பாருங்க, மிகச்சிறந்த ஊழியக்காரன் எரேமியா, ஆனா ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது? மனிதர்கள் தடுப்பார்கள். சத்தியத்தை கேட்கிறதுக்கு சில நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளே தடையாக இருப்பார்கள். அப்படி ஒரு தடையா ஆயிட்டாங்க. ஆலயத்துக்குள்ள அவர் விடல. அதனால அவர் என்ன செய்கிறார்? ஃபாரூக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரி நான் சொல்றதெல்லாம் நீ எழுதிக்கோ, நீ உள்ள போய் பிரசங்கம் பண்ணு, நீ கடவுளுடைய வார்த்தையை சொல்லிட்டு வா. எனவே தன்னுடைய வேலையை ஜனங்களுக்கு செய்வதற்காக எரேமியா பாருக்கை பயன்படுத்தி கொண்டார். சரியா சொல்ல வேண்டும் என்றால், எரேமியாவிடத்துல எந்த விதமான பெருமையோ, நான் தான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிற எண்ணமோ அவருக்கு இல்லை. அவருக்கு தேவை கடவுளுடைய வார்த்தை எப்படியா போய் சேரணும், யார் மூலமாவது போய் சேரணும், நான் தான் சொல்லணுங்கிறது இல்லை. நானே ஒரு ஆள் வச்சு கூட சொல்லிக்கிறேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தை போய் சேரணும். இந்த மனநிலை கொண்டவர் தான் எரேமியா. அதனால்தான் ஃபாரூக் இடத்தில் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி அவரை எழுத வைத்து அந்த எழுதிய குறிப்புகளை கொண்டு போய் ஃபாரூக் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசிப்பார். 8வது வசனம் வாசிங்க. 36:8. அப்படியே நெரியாவின் குமாரனாகி பாருக் அந்த புஸ்தகத்தின் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி
எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்தார் ஃபாரூக். ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி ஒரு தோழமை கிடைக்கிறது பெரிய அதிசயம். என்ன சொன்னாலும் செய்யறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. ஒரு கடவுளுக்கு பயந்த வைராக்கியமான ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி ஒரு தோழன் கிடைக்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு அற்புதம். அந்த அற்புதம் எரேமியா கிடைச்சிருக்குது. என்ன சொன்னாலும் செய்வாராம். அதான் அந்த வசனம் சொல்லுது. எழுதுனா எழுதுவாரு, போய் சொல்லிட்டு வானா சொல்லிட்டு வாரு. ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் இல்ல. அவர் சொல்லுகிறதை செய்வது ஃபாரூக்கோட வேலை. மிக சந்தோஷமாக தைரியமாக அந்த வேலையை அழைக்கப்பட்ட இடத்தில் போய் செய்து கொண்டே இருப்பார். அதனாலதான் அவர் உண்மை உள்ள தோழன். ஃபாரூக் எரேமியாவுடைய உண்மையான தோழனாக அவர் இருந்தார். ஃபாரூக் அது வைராக்கியமான தோழனாக இருந்தார். இரண்டாவது அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஊழியத்தின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கும் போது கூட உறுதியாக ஊழியம் செய்தவர். இந்த ஊழியத்தினால் அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். என்ன பாடு அனுபவித்தார் என்றால் 36ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். யெகூதி 3 நாள் பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். இப்ப இவர் என்ன பண்றாரு, ராஜா எரேமியாவை நான் சர்ச்சுக்குள்ளே உள்ள, அப்புறம் எப்படி இதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, ஃபாரூக்ன்ற ஒருத்தன் புக் வச்சு அதை எழுதி எழுதி வாசிக்கிறான். உடனே அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர சொல்றாரு. புத்தகத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததும் ஒரு கத்தி எடுத்து 2ஆ அந்த புத்தகத்தை கிழிச்சு அப்படியே எரிகிற நெருப்புல போட்டு சுட்டெரிச்சிட்டான். கடவுளுடைய வார்த்தைகள் கண்ணுக்கு முன்னால சுட்டெரிக்கப்படுது. போட்டு சுட்டு எரிச்சிட்டான். சுட்டு எரித்தது மட்டும் இல்ல, அந்த 2 பேரையும் தேட ஆள் அனுப்பிச்சிட்டான். எரேமியாவும் இருக்கக்கூடாது, பாருக்கும் இருக்கக்கூடாது. 2 பேரையும் நீங்க பிடிச்சு கொண்டு வரணும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். 26வது வசனம் வாசிங்க. பாருக் என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மெலேக்கின் குமாரனாகிய எரேமியேலுக்கும் அஸ்தியேலுக்கும் குமாரனாகிய செரேயாவுக்கும் அப்தேயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். இந்த பெரிய துன்பம் ஏற்பட்ட போது கடவுள் எரேமியாவும் மறைக்கிறார், பாருக்கையும் மறைக்கிறார். 2 பேரையும் மறைச்சிட்டார். அவர்கள் கண்களுக்கு படாதபடி அவர் மறைத்து கொண்டார். கடவுளால் மறைக்கப்பட்டார்கள். இப்போ நம்ம யோசிக்கலாம், எரேமியா கடவுளால் அழைக்கப்பட்டவர். பாருக் என்ன தோணும், நான் ஏன் இந்த ஆள் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்? இப்ப இவர் கூட இருக்கிறதுனால தானே எனக்கு பிரச்சனை. தேட வேண்டியது எரேமியாவை, என்ன ஏன் தேடுறாங்க? நான் ஏன் இந்த துன்பங்களை அனுபவிக்கணும்? அந்த சிந்தனையும் அவருக்குள்ள ஏற்படல. இந்த துன்பத்தில் கூட அவர் உறுதியாக தான் இருந்தார். அந்த துன்பங்களை சந்திக்க தயாராகவே இருந்தார். கடவுள் தான் மறைத்தார். அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ளவில்லை, கடவுள் அவர்களை மறைத்தார். அவர்கள் துன்பங்களை கண்டு பயப்படவில்லை, கடவுள் அவர்களை பாதுகாத்தார். எனவே துன்பத்தில் கூட பாருக் எரேமியாவோடு உறுதியாக இருந்தார். எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் என்றால் 28வது வசனம் வாசிங்க. நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெறிந்த 1ஆம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுது என்றார். இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, எரேமியாவை கூப்பிட்டு, சரி அவன் கிழிச்சிட்டான், எரிச்சிட்டான், பரவாயில்ல, திரும்ப எல்லாவற்றையும் எழுதுங்கிறார். திரும்ப எல்லாம் எழுது. அது எழுதுறது அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டம் இல்லைன்னா பாருக் தான் எழுத போறாரு. நீ திரும்ப எழுது. இப்போ இவருடைய வேலை என்னன்னா, ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனத்தை எல்லாம் திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான். அது கடவுளை ஞாபகப்படுத்த போறாரு. அவருடைய வார்த்தைகள் தானே, திருப்பி சொல்லணும். இப்ப பாருக் வந்து எழுதணும். இப்போ இந்த முடிவை கடவுள் சொன்ன உடனே 32வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எரேமியா
வேறொரு சுருளை எடுத்து குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிராந்தனிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டது. பாருங்க, இப்போ திரும்ப எழுதணும். பாருக் நான் எழுத மாட்டேன்னு சொல்லல. சொல்லுவது சுலபம், எழுதுவது கடினம். ஆனா அவர் ஒப்புக்கொண்டார். நான் எழுதுறேன்னு ஒப்புக்கொண்டார், எழுதுறாரு. எழுதினதால் நன்மை என்னவென்றால் கடவுளுடைய வார்த்தை இன்னும் சேர்த்து எழுதப்பட்டது. முதல் புத்தகம் சுட்டெரிக்கப்பட்டது, ஆனால் அதில் சொல்லப்படாத அநேக விஷயங்கள் இரண்டாவது புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது. கடவுள் இன்னும் அநேக புதிய தகவல்களை சொன்னார். அந்த தகவல்கள் எரேமியாவில் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட அனைத்தையும் பாருக் சந்தோஷமாக எழுதி கொண்டே இருந்தார். அவரிடத்தில் எந்த வருத்தமோ கேள்வியோ குறைபாடுகளோ ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல 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 எழுதி கொண்டே இருந்தார். எத்தனை பேருக்கு நான் இதை கேட்கல, ரீகலெக்ட் பண்றதுக்காக உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறேன். எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு செல்லும் போது ஒரு பிரசங்க நோட்டு பேனா எடுத்து கொண்டு போகிற பழக்கம் உண்டுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். யாருக்கு எல்லாம் இருக்கு, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த அருளுரையை நாம் எழுதுகிறோமா? அதை எழுதுகிறோமா? பாருக்கோட வேலையே அதுதான். அவர் சொல்ல 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 எழுதிக்கிட்டே இருப்பார். நமக்கு என்ன அப்படியே சொல்ல சொல்ல எழுதிட முடியாது ஒரு அருளுரைய. ஆனா எதெல்லாம் நம்ம மனசுக்கு டக்குன்னு எழுதணும்னு தோணுதோ அதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே வந்தோமானால், ஒவ்வொரு வாரமும் ஒரு அருளுரை எழுதுவோமானால் அது வருஷ கணக்கில் நம்ம கூட இருக்கும். அது நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் நமக்கு ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். சில திருச்சபைகள்ல அந்த பழக்கம் மக்கள்கிட்ட இருக்கும். அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். கரெக்டா ஒரு நோட்டு பேனா கொண்டு வருவாங்க. அந்த அருளுரையை அழகா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. போதகரை சந்திக்கும் போது அதை ஞாபகப்படுத்துவாங்க. இந்த நேரத்துல இந்த வாரத்துல நீங்க இந்த செஞ்ச பிரசங்கம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை நான் அப்படியே நோட்ல எழுதி வச்சிருக்கேன் என்று சொல்லுவார்கள். பாருக் கடவுளுடைய வார்த்தையை எரேமியா சொல்ல சொல்ல சந்தோஷமாக எழுதி கொண்டே இருந்தார். ஏற்கனவே இது எழுதினால பிரச்சனை வந்திருக்குது. அரசனால் தேடப்பட்ட குற்றவாளியாக இருக்கிறார். மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் பாருக்குக்கு கவலை இல்லை. அவர் எரேமியாவுடைய உண்மையான தோழன். எரேமியா சொல்லுவதை அவர் சந்தோஷமாக செய்து கொண்டே இருந்தார். அதனால் துன்பம் வந்தாலும் சரி, அதனால் ஆபத்து வந்தாலும் சரி, பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு தான் கொடுக்கிற ஒத்துழைப்பை அவர் நிறுத்தவே இல்லை. அவர் எழுதி கொண்டே இருந்தார். இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், பாருக் எரேமியாவின் வாயிலிருந்து அவர் அனுபவித்த தனிப்பட்ட துன்பங்களை சொல்ல கேட்டார். இப்ப பாருக்கு பர்சனலா கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, பர்சனல் ப்ராப்ளம். அந்த பர்சனல் ப்ராப்ளத்தையும் எரேமியா அவருக்கு நேராவே பேசினாரு. சில நேரம் அப்படி பேசும்போது கொஞ்சம் கஷ்டம் கூட வரலாம்ல. நல்ல கம்பெனியன், கூடவே இருக்கிறாரு, என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய பிரச்சனையை பேசினா, ஆனால் அது ஊழியக்காரருடைய வேலை இல்ல. எல்லாருடைய துன்பங்களை குறித்து, எல்லாருடைய பிரச்சனைகளை குறித்து, எல்லாருடைய வாழ்வில் சூழ்நிலைகளை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்குது. அப்ப பாருக்குடைய பிரச்சனைகளையும் அவர் பேசும்போது அதை பாருக் எப்படி அணுகினார்னு பார்க்கலாம். அது ஒரு கடினமான சூழல். ஆனா வேதத்தில் அதற்கான குறிப்பு ரொம்ப அழகா இருக்குது. 45ஆம் அதிகாரத்துல 5 வசனங்கள் தான். ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொருவராக வாசிக்கலாம். முதல் வசனம் எரேமியா 45 வசனம் 1. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாருக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி. இப்ப எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புத்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி. இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே வராரு, அவர் எழுதிக்கிட்டே வராரு, நடுவுல நிறுத்திட்டு அவர்கிட்ட பர்சனலா பேசுறாரு. அவருடைய வேலை அருளுரைய தீர்க்க தரிசனத்தை ரெக்கார்ட் பண்றது. ஆனா திடீர்னு நிறுத்திட்டு இப்ப பர்சனலா பேசுறாரு. என்ன பேசுறாரு? 2வது வசனம் வேறொருவர். உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இப்ப நேரா பாருக்க பத்தி பேச ஆரம்பிக்கிறார். உன்னை குறித்து கடவுள் ஒரு விஷயம் எனக்கு சொல்றாரு. இதை சொல்லும் போது நிச்சயமா ஒரு பெரிய சங்கடம் ஏற்படும். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் காலம் ரொம்ப ஆபத்தான காலம். பாபிலோனின் சிறையிருப்பை பற்றி முன்னறிவித்த காலம். இஸ்ரவேலர்கள் துன்பங்களை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை சொல்லுவதுதான் எரேமியாவுடைய வேலை. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு உன்னை குறித்து கடவுள் பேசுகிறாருன்னா ஒரு பெரிய அச்சம் இருதயத்துல வரும். 3வது வசனம் ஒருவர் வாசியுங்கள். நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். நீ இப்பொழுதுனா அதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது, அதனாலதான் நிறுத்திட்டாரு. இவர் சொல்ல சொல்ல தீர்க்கதரிசனம் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள ஒண்ணு ஓடுது. அந்த மனசுக்குள்ள ஓடுறத கடவுள் கவனிச்சுட்டாரு. கவனிச்சுட்டு எரேமியான் வழியாக உடனே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் எழுதும் போது என்ன நினைக்கிறாரா? இப்பொழுது எனக்கு ஐயோ, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் அதை நினைக்கிறாரு? கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதோ பலவீனம் இருக்குது, அந்த பலவீனம் அதிகமாயிட்டே இருக்குது. அந்த பலவீனத்தினால் வருகிற துன்பம் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது இந்த கேள்விகள் வரும். நான் ஊழியத்தை செய்யறேன், உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், தேவ பிள்ளையா நடக்கிறேன், நான் கர்த்தருக்குள் வாழ்றேன், நல்ல விசுவாசி கூட வருகிற கேள்விகள் தான் இது. எனக்கு ஏன் கடவுள் இந்த துன்பத்தை அதிகப்படுத்தினார், அல்லது என் பலவீனத்தை ஏன் அதிகப்படுத்தினார்? அடுத்து அவர் என்ன கேட்டுட்டு இருக்கிறாரா மனசுக்குள்ள? என் தவிப்பினால் இளைத்தேன், நான் இப்படியே என் வாழ்க்கை அழைச்சி போச்சுங்கிறார். என் மனம் சோர்ந்து போச்சு, என் உடல் சோர்ந்து போச்சு, நான் இளைத்து போனேன். அடுத்து அவர் மனசுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்கிறாரா? இளைப்பாறுதலை காணாதே போனேன். ஆமாங்க, எவ்வளவு வலி இல்ல. அரசனுக்கு பகையாளி, தேடப்படும் குற்றவாளி, என்ன தப்பு பண்ணாரு, யாருக்கு என்ன கெடுதல் செய்தாரு, ஊழியம் தானே செய்தாரு, கடவுளுக்கு பயந்து தானே வாழ்ந்தாரு. அவரு அந்த வலியை உள்ள நினைச்சிருந்துக்கிறாரு. எனக்கு சந்தோஷமே இல்லையே, நான் நிம்மதியாவே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டே எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. இது வெளியே தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியுமே. அப்படியே தீர்க்கதரிசி அவருடைய மனதில் இருப்பதை கண்ணாடி போல வெளியே காட்டிட்டார். இதை காட்டும் போது, இதை சொல்லும் போது, பொதுவா நாம என்ன அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் நம்முடைய மனம் எப்படி சஞ்சலப்பட்டிருக்கோம், நம்ம என்ன பதில் சொல்லியிருக்கோம்? சில நேரம் தன்னுடைய உண்மையான நிலையை மறைப்பதற்கு அந்த ஊழியக்காரனை கூட குறை சொல்லிடலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அது யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது, ஏன்னா அது வெளியே சொல்லாதது. ஆனால் அவர் என்ன செய்தார்? 4வது வசனம் வேறொருவர். இதோ நான் கட்டினதையே நான் இழிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். ஐயோ, கடினமான வார்த்தைங்க இது. அவர் என்ன சொல்றாரு? நான் கட்டின நான் இடிப்பேன், நான் நட்ட நான் பிடுங்குவேன். யாரு? கடவுள் சொல்றாரு. உன்னை அழைத்தது நான், நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்தா இடிஞ்சு போய் உட்கார்றதுக்கான சூழ்நிலையும் வரும். உன்னை நட்டினது நான், உன்னை பிடுங்குறதா இருந்தா நான் பிடுங்குவேன். உனக்கு மட்டும் இல்லை, இந்த முழு தேசத்துக்கும் இப்படிதான் நடக்கும். நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அதுதான். ஆறுதலான வார்த்தை இருக்கா? கவனிச்சு பாத்தீங்களா? அதுல இன்னும் கடினமான வார்த்தைகள் இருக்குது. ஆறுதலான வார்த்தைகள் அதுல இல்ல. இன்னும் ஒரு அச்சுறுத்துற வார்த்தை இருக்குது. நான் கட்டுற நான் இடிக்கிறேன், நான் நட்ட நான் பிடுங்குறேன். உனக்கு மட்டும் இல்லை, இந்த முழு தேசத்துக்கும் இப்படிதான் நடக்கும். ஒரு உண்மையுள்ள தோழனுக்கு தன்னுடைய தோழர் இப்படி சொல்வது எவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்தும். நீயே இப்படி சொல்லலாமாப்பா, நீயே இப்படி என்னை பற்றி பேசலாமா, நான் எவ்வளவு உண்மையா அந்த ஊழியக்காரன் கூட இருந்தேன், அவரே என்னை பற்றி இப்படி பேசுறாரு, அவரே என்னை பத்தி இப்படி சொல்றாரு. கொஞ்சம் கடினமா இருக்கும்ல இந்த சூழல்.
இன்னும் முடிக்கல எரேமியா. வேறொருவர் 5வது வசனம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். இப்ப கடவுள் என்ன சொல்றாரு எரேமியா வழியாக? நீ ரொம்ப பெருசா யோசிக்கிற, அதெல்லாம் யோசிக்காத. இப்போ ஒரு ஊழியக்காரனாக அவருக்கு பெரிய கனவுகள் இருந்திருக்கும்ல. இந்த ஊழியத்தின் நிமித்தமா ஒரு பெரிய கனவு அவருக்கு இருக்கும், ஒரு பெரிய உயரம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்கும், நான் அந்த உயரத்தை அடையணுங்கிற திட்டம் இருந்திருக்கும். அவர் என்னன்றாரு, இது அதுக்கான காலம் இல்லை, அதெல்லாம் நீ தேடாத. மாம்சமான எல்லார் மீதும் தீங்கு வரும்ட்டாரு. கிட்டத்தட்ட இந்த காலத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதை விட மோசமான காலம் எரேமியாவுடைய காலம். தீங்கு மாம்சமான எல்லார் மேலும் தான் வரும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்யும் போது, களைகளை பிடுங்கும் போது நற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுதான் தீரும். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இது ஒண்ணும் செய்ய முடியாது, மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்கு கொடுக்குறேன், நீ உயிரோட இருப்ப, அவ்வளவுதான். துன்பம் நீங்காது, துயரம் நீங்காது, இந்த வலி நீங்காது, இந்த பலவீனம் நீங்காது, இந்த பிரச்சனைகள் நீங்காது, உயிரோடு இருப்ப, அவ்வளவுதான். அது பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த கடினமான காலம், ஆபத்தான காலம், எல்லினோ பற்றிய காலம், பேரழிவுகள் கிட்டத்தட்ட நம்மை சுற்றி எல்லா இடங்களுக்கும் வந்துருச்சு. அது என்னவோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னும் பேரழிவுகள் ஏதோ இல்லை. கேரளால இந்த பக்கம் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கம் கர்நாடகத்துல ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். நாம ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாப்பா இருக்கிறோம். என்ன காரணம் தெரியாது, கடவுளுடைய கிருபைதான், வேற எதுவும் ஒரு காரணம் இல்லை. ஒருவேளை இங்க துன்பம் வருமானால் ஒரே ஒரு வாக்குறுதி தான், இந்த துன்பங்களை சகிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் உங்கள் உயிர் பாதுகாக்கப்படும். அப்படி சொன்னா நமக்குள்ள என்னெல்லாம் தோணுமோ அது நேரடியாக பாருக்கு கடவுள் சொன்னார். அப்படி ஒரு வார்த்தை வருமானால் நமக்கு நம்முடைய இருதயம் எப்படி பாதிச்சிடும்? அப்படி ஒரு வார்த்தையை தான் அவருக்கு சொன்னார். ஆனால் அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்திலிருந்து தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. வைராக்கியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை எரேமியாவோடு இணைந்து அவர் செய்து கொண்டே இருந்தார். சோர்ந்து போகவே இல்லை. இந்த வார்த்தைகள்னால அவர் மனமுடைந்து போகல. உண்மையை சொல்ல போனால் இந்த வார்த்தையினால அவர் பலப்பட்டிருப்பார். ஏன் பலப்பட்டிருப்பார்? என் பிரச்சனை கடவுளுக்கு தெரியுது, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டாரு. அப்ப கடவுள் எவ்வளவு மகிமையானதான் யோசிச்சிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் அப்படியே கடவுள் அவருடைய வாழ்க்கையை கண்ணாடி போல எடுத்து காட்டினா கூட இல்லைன்னு சொல்ல முயற்சி செய்யறாங்களே தவிர அந்த கடவுளுடைய வாக்கு. ஆனால் அவருக்கு அந்த பெரிய மனம் இருந்தது, அதை உடனே ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த ஊழியத்தில் கடைசி மட்டும் இருந்தார். எந்த சோர்வடையாமல் அந்த ஊழியத்தை உற்சாகத்தோடு அவர் செய்து கொண்டே இருந்தார். அடுத்து பாருக்குடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான சம்பவம் உண்டு. எரேமியா 32:12 எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 32:12 இதுவரை வாசிக்காதவர்கள் இருந்தால் 12வது வசனம். எரேமியா 32:12. என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெல்மேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற் சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசேயாவின் குமாரனாகிய தேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து. இங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பாருக் கையில கொடுத்திருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து. அது ஒரு கிரையப்பத்திரம்னா ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட், பத்திர பதிவு அங்க ஒண்ணு நடக்குது. அதுல கையெழுத்து போட்டு நிறைய சாட்சிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாக அந்த பத்திரம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் வேறொருவர். கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி. ஆமா, அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி. 14வது வசனம்.
வேறொருவர். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. இப்ப கடவுள் பாருக் கிட்ட சொல்றாரு, இந்த பத்திரத்தை, இந்த டாக்குமெண்ட நீதான் பத்திரமா வைக்கணும். அந்த பத்திரம் வந்து ரொம்ப நாள் இருக்கணும். ஒரு மண் பாண்டத்துல போட்டு அதை பத்திரப்படுத்தணும். முத்திரை போடப்பட்ட கிரிய பத்திரம், திறந்திருக்கிற பிரதி பத்திரம், அப்பவே வந்து பிரதி இருந்திருக்குது, ஜெராக்ஸ் இருந்திருக்குது. இது எல்லாம் வாங்கி எல்லாம் அப்படியே நீ பத்திரப்படுத்தி ஒரு மண்பாண்டத்துல போட்டு அநேக நாள் இருக்கும்படி பாதுகாக்க வேண்டும். அதாவது பிரதி ஒரு ஒரிஜினல், அது கூடவே இன்னொரு டூப்ளிகேட் சொல்லிட்டாரு கடவுள். 15வது வசனம் வேறொருவர். ஏனெனில் இனி அடுத்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலரின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த தேசத்துல இந்த பத்திரம் ஒண்ணு வாங்கியிருக்கோம், இதே மாதிரி நிறைய வாங்குவோம், நிறைய வீடுகள் வாங்குவோம், நிறைய நிலங்கள் வாங்குவோம், நிறைய திராட்சை தோட்டங்கள் வாங்குவோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 16வது வசனம். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. இப்போ கடைசியா அந்த பத்திரத்தை முழுக்க பாரூக்கிடத்தில் ஒப்படைத்து விட்டார். அப்படியே அவர் கையில ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பத்திரம் முழுக்க இனி பாரூக் தான் பாதுகாக்கப்பட வேண்டும். அது என்ன பத்திரம் என்றால், அவர்கள் எருசலேமில் ஒரு நிலப்பகுதியை வாங்கினார்கள். அதை வாங்கி அதை பாதுகாத்தார்கள். இது வந்து எரேமியாவே வாங்குறாரு. வாங்கி அதை பாருக்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த டாக்குமெண்ட்டை நீ தான் வச்சுக்கணும், நீ பத்திரம் வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கணும்? எருசலேம் கிட்டத்தட்ட இருளான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குது, பாழாக போகுது. சிறையிருப்புக்கு ஜனங்கள் திரும்ப போறாங்க. அப்போ அவருடைய நிலங்கள் பறிக்கப்படும். இது என்னுடைய நிலம் என்று உரிமை கொண்டாட முடியாது. எனவே ஒரு நிலம் ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த நிலத்தை வாங்கின பிறகு நாம் சிறையிருப்புக்கு போய் திரும்பி வருவோமானால் இந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சுற்றி இருக்கிற நிலங்களை வாங்கிக்கலாம். இது எங்க தேசம்தான், எங்க நிலம் தான், இது நாங்க வாங்குறோம் என்று சொல்லி வாங்கி கொள்ளலாம். அன்பானவர்களே, இது சாதாரணமான திட்டம் இல்லை. இது எவ்வளவு பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, ஆனா இப்ப புரியும். திடீர்னு இஸ்ரவேல் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் கல்லிராதபடி இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும்னு. இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போன பிறகு கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி இடிக்கப்பட்டது. யூதர்கள் எல்லாம் உலகம் முழுக்க விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் நாட்டை மொத்தமா மற்றவர்கள் போய் கைப்பற்றிட்டாங்க. இஸ்ரேல்ங்கிற நாடே எல்லாம் போயிடுச்சு. 1947வது வருஷத்துலதான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கி யூதர்களை அங்க வந்து வாழ சொல்லுச்சு. ஏன்னா யூதர்கள் ரொம்ப நாள் கேட்டுருந்தாங்க, எங்க சொந்த நாடே போயிடுச்சு, நாங்க வந்து எங்கெங்கயோ போயிட்டோம், இதுதான் எங்க பகுதி, நாங்க வாழ்ந்த பகுதி. அதுக்கு அடையாளம் என்ன? அதே எருசலேம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே எருசலேம் தான். இந்த பத்திரம் எங்கிருந்து வந்துச்சு? எரேமியாவின் காலத்திலிருந்து வருது. அது அவங்களுடைய சொந்த பகுதி. எருசலேம் தான் அவங்களுடைய இன்னைக்கு வரைக்கும் அடையாளம். அது மேல இருக்க அந்த கோயில் தான் அவங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தின் அடிப்படையில் இதான் எங்க பூமின்னு சொல்லி கேட்டு வந்துட்டாங்க. அப்ப வரும்போது கொஞ்சம் இடம் தான் அவர் கொடுக்கப்பட்டது. அவங்க பெரிய நிலப்பரப்பு வச்சிருந்தாங்க. மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் தாவீது கைப்பற்றி வச்சிருந்தார். கொஞ்ச பகுதி தான் கொடுக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே அவர்களுக்கு பத்திரமாக்கப்பட்டது அந்த எருசலேம் தேவாலய பகுதி. அதை வந்து சொந்தமாக்கிட்டாங்க. சொந்தமாக்கி கொண்டு சுற்றி இருக்கிற நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் இருக்கிற பாபிலோன்
பாலஸ்தீனா, இப்போ பாலஸ்தீனா தேசத்தில் இருக்கிற நிலத்தை வாங்க ஆரம்பித்தார்கள். அப்படி வாங்கி 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 வாங்கிதான் ஒரு பெரிய எருசலேம் நாட்டை உருவாக்கினார்கள். 47 எருசலேம் இஸ்ரேல் நாட்டினுடைய மேப் எடுத்து பார்த்தா சின்னதா இருக்கும். 2026 இஸ்ரேல் நாட்டினுடைய மேப் எடுத்து பாருங்க, பெருசா இருக்கும். அது யுத்தத்தில் வாங்கப்பட்டதல்ல, பணத்தில் கொல்லப்பட்டது. இதுதான் எரேமியா அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். இன்னும் அநேக நிலங்கள் இங்கே வாங்கப்படும். நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நாம் திரும்பி வரும்போது இதை அத்தாட்சியாக கொண்டு இன்னும் அநேக நிலங்கள் வாங்கப்படும். இப்ப யுத்தத்தின் வழியாக மீதி இருக்கிற நிலங்களை கைப்பற்ற ஓடுறாங்க. அப்போ பாரூக் என்கிற ஒரு தோழன், வெளியே தெரியாத ஒரு ரகசிய சீஷன், அவர் வழியாக இவ்வளவு பெரிய அற்புதங்களை கடவுள் நிகழ்த்தி இருக்கிறார். எனவே ஒரு ஊழியக்காரனோடு தொடர்பில் இருப்பது, அந்த ஊழியக்காரனிடத்தில் ஒரு சகோதரனாக, சகோதரியாக, நண்பராக தொடர்ந்திருத்தல், அது பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் அந்த ஊழியக்காரனை கொண்டு செய்ய முடியாதவைகளை கூட கர்த்தர் தோழர்களை வச்சு செய்யறார். அந்த ஊழியக்காரர்கள் நிறைய செய்ய முடியாது, அவர் சாதாரண மனுஷன்தான். அவர் நிறைய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நிறைய கம்பானியன்ஸ் வேணும், நிறைய நண்பர்கள் வேண்டும், நிறைய தோழர்கள் வேண்டும், நிறைய சீடர்கள் வேண்டும், உறுதுணையாக நிற்பதற்கு அநேக ஜனங்கள் வேணும். இல்லைன்னா முடியாதுங்க, முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, பாவம் செய்கிறவர்கள் எப்படி தைரியமா இருக்கிறாங்கன்னா கம்பானியன்ஸ், அவங்களை சுற்றி ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க கூட இருந்தா ஏதாவது கிடைக்கும். ஆனா கடவுளுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுனால பணமோ பொருளோ இல்லை, கடவுள் நினைத்தால் இது போல பத்திரம் கூட கிடைக்கும். ஒரு தேசத்தையே உருவாக்குறதுக்கான அடிப்படை மூலப்பத்திரம் கிடைக்கும். இந்த மாதிரி யார் சிந்திப்பாங்க? அது கடவுள் சொல்லி கொடுத்த சிந்தனை தான் அது. அந்த சிந்தனை அடிப்படையில் அவர் ஒரு நிலம் வாங்கினார், அந்த நிலம் பத்திரமாக்கப்பட்டது. அதே யுக்தியை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்ரவேலர்கள் 1947 பிறகு இஸ்ரவேலில் நாட்டை கட்டினார்கள். இந்த அதிசயங்கள் இந்த உலகத்தில் நிகழ்ந்தது யாரால்? கர்த்தருடைய ஊழியக்காரனோடு இருந்த உற்ற தோழனாள். அப்போ அப்படிதான் நிறைய தோழர்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு, சொந்த பணிகள் இருக்குது. கொஞ்சம் கடினமான காலம். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கம்பேனியன் கிடைக்கிறது ஒரு கடினமான காலம். ஆனால் உங்களில் யாராவது ஒருவர் ஊழியக்காரர்களுக்கு துணையாக இருப்பீர்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு பங்குண்டு. ஏனென்றால் பாரூக் என்று சொன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றுதான் பொருள். ஒரு மாபெரும் வரலாற்றில் மைய புள்ளியாக பாரூக் மாறினார். அப்படி கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்துவார். ஊழியத்தின் எந்த நிலையிலும் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுல ஒரு கடவுளுக்காக பயந்த, உற்சாகமாக ஓடுகிற, அர்ப்பணிக்கிற ஊழியக்காரன் பக்கத்தில் இருப்போமானால், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஏதோ ஒரு வகையில் எழுதுகிற வாய்ப்போ அல்லது பதிவு செய்கிற வாய்ப்போ வெளியிடுகிற வாய்ப்போ ஏதோ ஒன்று, கிட்டத்தட்ட நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சகோதரி கூட அறிமுகப்படுத்தின அந்த ஆப் கூட அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த குழுவினர் அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஊழியக்காரர்களுக்கு நாம் துணையாக இருப்போமானால், அந்த ஊழியத்தை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்வோமானால், துன்பங்கள் உண்டு. அவர் அனுபவிக்கிற பிரச்சனைகள்ல பாதி நம்மளும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அவர் துன்பப்பட்டால் இவங்களும் துன்பப்பட வேண்டியதா இருக்கும். ஆனால் கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார், நான் உங்களை கைவிடவே மாட்டேன். ஒரு புதிய புரட்சிக்கான விதையாக உங்களை பயன்படுத்துவேன். பாரூக்கை போல கர்த்தர் அப்படி நம்மை பயன்படுத்துவார். எனவே சர்ச்சு, அதனோடு இணைந்த ஊழியங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமா ஈடுபடு. நமக்கு ஊழியத்தில் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை சந்தோஷமா செய்யலாம். நான் ஊழியத்து கம்பேனியன்னா ஒரு பெஸ்ட் கம்பேனியன் கிடைக்கிறது கஷ்டம்தான். இன்னைக்கு இருக்கிற காலத்துல கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. அப்படி கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்ற வருத்தமும் இருக்குது. அப்படி இல்லை, அந்த அந்த தீமோத்தேயு போல அல்லது ஸ்டிஃபனாஸ் போல அல்லது
இங்க இருக்கிற பாருக் போல ஒருத்தர் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் பாருக்கின் வேலையை பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் சேரும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில. அதுக்குதான் நம்ம திருச்சபையில சண்டே ஸ்கூல், வாலிபர் சங்கம், மாதர் சங்கம், முகாமை சங்கம், நிர்வாகம் இப்படி எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது எதுக்காகனா இந்த சப்போர்ட்டுக்காக தான். அந்த ஊழியக்காரனுக்கும் அந்த ஊழியத்துக்கும் உறுதுணையாக இருப்பதற்கு தான். அதை நோக்கி நம்ம சந்தோஷமா ஓடுவதற்கு தான். அதில் நீங்கள் இணைந்து சண்டே ஸ்கூல், நான் சொல்றது ஒரு நிர்வாக பொறுப்பு இல்லை. மாதர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பது கூட அது ஊழியக்காரனுக்கு உறுதுணை தானே. சண்டே ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிக்கிறது கூட அது ஊழியக்காரனுக்கு உறுதுணை தானே. அது ஊழியத்தை தானே கத்துக்க போகுது. கத்துடைய வார்த்தை அதுதான் உண்மையான ஒத்தாசை. அவர் சொல்ற வார்த்தையை கற்றுக்கொள்வதுதான் கம்பெனியுடைய வேலை. ஒரு சண்டே ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ற குழந்தை ஒரு ஊழியக்காரனுடைய கம்பெனியன். ஒரு வாலிபர் சங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை, பின்னாடி அமர்ந்து அந்த வார்த்தைகளை அமைதியா கவனிச்சுட்டு இருக்கிற பிள்ளை ஊழியக்காரனுடைய கம்பெனியன். எனவே அப்படி கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் சந்தோஷமாக பயன்படுத்திக் கொள்வோம். அதனால் ஊழியத்தின் நிமித்தமாய் துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அதை பற்றி நாம் வருத்தப்படாமல் நம்ம கொடுக்கப்பட்ட பயணத்தில் சந்தோஷமாக ஓடுவோம். கர்த்தர் பாருக்கை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப வித்தியாசமா நான் ஒரு கேரக்டர், இந்த இந்த கேரக்டர் பத்தி அதிகமா இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. ஸோ அந்த கேரக்டர் ஸ்டடி எடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊழியக்காரருக்கு தோழர், கம்பேனியன். ஸோ இது ரொம்பவே ஒரு புதுசான ஒரு ஸ்டடி. இந்த டாபிக் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூங்க. யாருக்கும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹலோ, தம்பி சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் பழைய ஏற்பாட்டுல 2 சாமுவேல் அதிகாரம் படிக்கும்போது எனக்கு ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு ஐயா. அது உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அந்த அதிகாரத்துல தாவீது செய்த தவறுகளை குறித்து அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்துல எடுத்து உரைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப நாத்தான் சொல்றாங்க, உன் தலை மேல, உன் வீட்டு மேல கத்தி தொங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்ப கர்த்தர் அவங்க மேல கோவப்பட்டு வசனம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 15, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது என்று அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐயா. அதே 2வது பிள்ளை சாலமோனை ராஜாவாக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல முதல் பிள்ளைய ரொம்ப தண்டிச்சு கடவுள் அடிச்சிடுறதா வேதத்தில் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, தாவீது தவறு செய்துட்டு ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க. நான் கேட்ட எல்லா மேக்சிமம் பிரசங்கத்திலயுமே தவறு செஞ்சுட்டு தன் தவறுக்காக அவர் போய் ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க, 7 நாள் வராம இருந்தாங்க அப்படின்னு வசனம் இருந்துச்சு. அப்படிதான் எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் போதிச்சிருக்காங்க. ஆனா நான் இந்த வசனத்தை படிக்கும்போது 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில கிடந்தான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்துல கடைசியில கூட அவர்களோட சேவகர்கள்லாம் கேட்கும் போது கூட, நான் பிள்ளைக்காக தான் பண்ணேன், இப்போ அவருதான் இறந்துட்டாருல்ல, அதனால இப்ப நான் அவருக்காக எதுவும் பண்ண முடியாது, ஸோ அதனால நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக ஆண்டவர் முதலாவது அந்த முதல் ஆண் பிள்ளையை மட்டும் அடித்தார், 2வது பிள்ளையை அரசனாக்கினார். பிறகு தாவீது அவர் செஞ்ச தப்புக்காக
தேவனிடத்துல போனாரா இல்ல தன் பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்றதுக்காக போனார்? நிச்சயமாக கடவுள் தாவீதை கண்டித்தார். அதாவது இதை சரியா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய குழந்தையோ அல்லது நம்முடைய இளைய சகோதரனோ ஒரு மோசமான தவறு செய்யும்போது கண்டிக்காம நம்ம இருக்கவே மாட்டோம். நிச்சயமா கூப்பிட்டு ஒரு அடி அடிப்போம். அந்த அடி அடிக்கிறோன்றதுக்காக நம்ம மன்னிக்கலன்னு பொருள் இல்லை. அடிச்சது எதுக்குன்னா இன்னொரு முறை அந்த தப்பு செய்யக்கூடாது. அதுக்காக வீட்டை விட்டு துரத்திடுமா, நீ செத்துப்போன்னு சொல்லிடுவோமா? மாட்டோம். இனி தப்பு செய்யாம என் பிள்ளை இருக்கணும், இனி தப்பு செய்யாம என் சகோதரன் இருக்கணும். அதுக்காக இந்த தண்டனை தேவைப்படுது. அதேதான் அவர் தகப்பன் தான். அதனாலதான் அவர் சொல்வாரு, ஒரு தகப்பன் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுகிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்னு சொல்றதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், கடவுள் தந்தையாகவும் தாயாகவும் இருப்பார். அதே போலதான் தாவீது செய்தது பாவம். 2 பாவம் இருக்குது அதுல, ஒரு பாவம் இல்லை. அந்த சகோதரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் பாவம், திட்டமிட்டு உரியாவை கொலை செய்ததும் பாவம். இந்த பாவத்தை எப்படி கடவுள் காணாம போக முடியும்? காணாம போகவே முடியாது. அப்படி போகிறவர் அல்ல நம்முடைய கடவுள். அதனாலதான் அந்த குழந்தையை அடித்தார். அது குழந்தையை அடித்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த வசனம் கடினமாக இருந்தாலும் அது கடவுளுடைய நீதி. அந்த நீதியை கடவுள் செயல்படுத்துகிறார். அதே நேரத்தில் தாவீது என்ன செய்தார் என்றால் மன்னிப்பு தான் கேட்டார் கடவுள்கிட்ட. அதுக்கு ஆதாரம் என்னன்னா, சங்கீதம் 32, சங்கீதம் 51, இந்த சங்கீதங்கள் அவர் பாவ மன்னிப்புக்காகவே எழுதினார். குறிப்பாக இந்த பாவத்தில் இருக்கும் போதே எழுதினார். அதை சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்பார் கடவுள்கிட்ட. என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஈசோப்பாலின் பாவத்தீட்டை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன்வார். நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு தான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா மன்னிப்பு பெற்று அந்த குழந்தைய கடவுள் விட்டுருவாருன்றது அவருடைய நம்பிக்கை. ஆமா, அது உண்மைதான். ஆனா அப்படி விட மாட்டார் கடவுள். அப்படி விட முடியாது. விட்டுட்டா இன்னொரு முறை பாவம் செய்யறதுக்கு தைரியம் வந்துடும்ல. அடிக்க கூடாதான் நம்முடைய பிள்ளைகளை, அடிக்க கூடாதான் நம்முடைய சகோதரனை. ஆனா திரும்ப பாவம் செஞ்சா அது ஒரு டோக்கன் ஆயிடுது இல்லை? இப்போ மன்னிப்பு தானே இன்னொரு பாவம் செய்வதற்கான வழியை உருவாக்குது. அதனால கடவுள் அதை தண்டித்தார், அந்த தண்டனையை உருவாக்கினார். சரி, ஏன் சாலமோனை அரசனாக்கினார்? 2வது பிள்ளை ஏன் அரசனாக்கினார் என்றால், கடவுள்கிட்ட எல்லாமே நீதி தான். கடவுள் நீதி உள்ளவர். அந்த வீட்டுக்குள்ள பத்சேபால் நடத்தப்பட்ட விதம் இருக்குதுல்ல, அவள் தாவீதின் மனைவியாக பார்க்கப்படவே இல்லை. அவள் ஒதுக்கப்பட்டவளாதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தார். தாவீதினுடைய மனைவிகள் அவளை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அப்போ தள்ளப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவன்தான் அரசனாக வேண்டும் என்று கடவுள் திட்டமிடுகிறார். அந்த பொறுப்பை அவனிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் கடவுளுடைய நீதி. எனவே இது எல்லாவற்றிலும் கடவுள் நீதி உள்ளவர், மனிதர்கள் நீதி உள்ளவர்கள் அல்ல. இந்த வேத பகுதி முழுக்க முழுக்க கடவுளின் நீதியை இன்னும் அழகா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அப்போ தாவீதை தண்டித்தார், இன்னொரு முறை பாவம் செய்யக்கூடாது. மன்னித்து ஏற்றுக்கொண்டார், அவன் மன்னிப்பு கேட்டதால். சாலமோனை ஏன் அரசனாக்குகிறார் என்றால், அந்த சகோதரி வஞ்சிக்கப்பட்டதால். அவளும் அவள் மகனும் அரசனாகவே கூடாது என்ற அந்த குடும்பங்கள் திட்டமிட்டதால் அந்த குடும்பத்திலிருந்தே கடவுள் அரசனை கொண்டு வந்து காட்டினார். எனவே இது கடவுளினுடைய நீதி. ஐயா, இப்போ தாவீதை கடவுள் தண்டித்தார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஐயா. ஆனா அந்த பிள்ளையை அடித்தார் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஐயா? இப்ப நம்ம தப்பு பண்ணது தாவீது அப்படின்னா தாவீதுக்குரிய தண்டனையும் இருக்குது. ஆனா அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு, அதை ஏன் அடித்தார்? அந்த இடம் தான் கொஞ்சம் புரியல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் பாவம் செய்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு ஒரு வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகுதான் மன்னிப்பின் காலம் வந்துச்சு.
பழைய ஏற்பாட்டின் காலம் என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பாவம் செய்தா கடவுள் தண்டிப்பார், அது பிள்ளைகளிடத்திலும் விசாரிப்பார். 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் நினைக்கிறாரு. 3ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரலாம், 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரலாம். அது கடவுளுடைய நீதிதான், கடவுளுடைய நீதிதான். அந்த பிள்ளை தப்பு பண்ணல நீ எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா இந்த கேள்வி கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த மண்ணில் பிறக்கிற எல்லாருமே பாவிகள் தான், யாரும் நீதிமான்கள் இல்லை. இன்னைக்குதான் எங்க கல்லூரியில செயின்ட் அகஸ்டின் என்பவருடைய ஒரு புத்தகத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த புத்தகத்துல அவர் என்ன எழுதுறாரு, தாயின் கருவில் கூட நாம் பாவம் செய்கிறோம்னு எழுதுறாரு. நம்ம இந்த பிரசவ வலியில பொய் வலின்னு ஒண்ணு இருக்கும். பிரசவ வலியே வராது, ஆனா பயங்கரமா பிரசவ வலி வரும். அது காரணம் அந்த குழந்தை, அது ஏற்படுத்துகிற வலி. அப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, தாயின் கருவில் என்னென்ன மாதிரியான பாவங்களை செய்ய முடியும்னே பட்டியலிடுறாரு. அந்த கருவில் இருக்கிற குழந்தை எப்படியெல்லாம் தன் தாயை அல்லது இந்த சூழலை மேற்கொள்ளலாம் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சிகள்லாம் கூட மீறுதல் தானேங்கிறார். இயல்பா இருக்கிறத விட்டு நீ ஏன் மீறி நடக்கிற, அந்த மீறுதல் தானே பிரச்சனையாகுது அப்படின்வாரு. சோ ஆதாம் பாவத்தில் விழுந்த காலம் முதல் எல்லா மனிதரும் பாவத்தில் உட்பவித்துதான் பிறந்துக்கிறோம். இங்க நீதிமான்கள்னு யாரும் கிடையாது. அதனாலதான் குழந்தை ஞானஸ்நானம் தேவைப்படுது. எனவே இங்க நீதிமான்கள்னு யாரும் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான். அந்த குழந்தையை தண்டித்தது இவன் பாவத்துக்காக அவனை தண்டிச்சுட்டாரே அப்படின்னா, அந்த குழந்தையை தண்டிச்சாரேன்னு நமக்கு வருத்தம் இருக்குமானால், கடவுளின் பார்வையில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது நீதியாக தான் இருந்துச்சு. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு. அவர் சொன்ன வார்த்தை தான் அது, அவர் சொன்ன வாக்குறுதி தான் அது. அதை மாத்துகிறதுக்கு அவர் தான் முடியும், நம்ம முடியாது. அவர் மாத்தினார் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும், ஏன் பிற்காலத்தில் தீர்க்கதரிசிகளின் காலத்திலேயே அதை மாத்திக்கிட்டாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியா சொல்வாரு, இனிமே நான் அப்படி விசாரிக்க மாட்டேன்றாரு. நான் அப்படி விசாரிச்சது போதும். கடவுள் மாற்றிக்கொள்வர் தானே. நீங்க நோவா காலத்துல எல்லாரையும் அழிச்சாரு, அதுக்கப்புறம் நான் மழையின் பிறகு நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாருல்ல. அப்ப கடவுள் மனம் மாறுகிறவர் தான். அவரே சொல்வார், நான் மனம் மாறுகிற கடவுள். யோனாக்கும் கடவுளுக்கும் பிரச்சனையா தானே, நீ மனம் மாறுகிற கடவுள்னே நோவா இவரு திட்டுவார் யோனா கடவுளை, நீ இதுக்குதான் நான் உன்னை நம்புறதுல, நீ மனம் மாறுகிற கடவுள்னு. ஏன்னா கடவுள் மனம் மாறுவார். அவர் அது நம்ம அப்பா மாதிரி அம்மா மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி தான். அவரு நம்ம கோவம் வரும்போது அடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் நாமே தான் மனசு மாதிரி கட்டி பிடிச்சிப்போம், அணைச்சிப்போம். அந்த மாதிரிதான் அது அன்பின் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக தான். இதுல கடவுளிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதி அங்க நிறைவேறுது, அவ்வளவுதான். நன்றி. சரி, தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா சாட்சி நேரத்துக்கு கடந்து செல்லலாம். சாட்சிகள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கா? மெசேஜ்ல ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க. என்ன ரிக்வெஸ்ட் இருக்கு? ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன்.
ஓகே. சிஸ்டர் ஷீபா அவங்களோட மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல கம்ப்ரெஷன் இருக்கு. அதனால டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நாம ஜெபித்துக் கொள்ளலாம். சிஸ்டர் திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கணும். அதே போல குழந்தைக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக விசேஷமாக சகிலா ஷாமுக்காக ஜெபிச்சுக்கணும்னு கேட்டுக்கணும். யாருக்காக பிரதர்? சகிலா ஷாம். ஸ்பெசிஃபிக்கா யாரோட பேர் சொன்னீங்க? ஷகிலா ஷாரன். ஷாம் ஷகிலா. ஷகிலா ஷகிலா சாம். ஷாமுக்காக என்னோட உடன் ஊழியர்கள் ஒரு 4 சகோதரர்களுக்கு ஆண் சகோதரர்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கணும். கண்டிப்பா. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்ல முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. என்னன்னா எங்க சபையின் வாலிப பிள்ளைகளுக்கு நான் தான் வந்து பைபிள் ஸ்டடி எடுப்பேன். ஸோ யூத் கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஸோ கொஞ்ச நாளா எப்படி ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள் வந்து ரெகுலரா வராம, ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வராம, ஸோ என்னால சரியா அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க முடியல. ப்ளஸ் நிறைய தடவை ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைபிள் வாசிங்க, ப்ரேயர் பண்ணுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லாம் கேட்பாங்க. ஆனா வரமாட்டாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் லேட்டா வருவாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகள் வந்து குறைய ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் நான் டெய்லி வந்து ஒவ்வொருவருக்காகவும் வந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன். எங்க ரெகுலரா வர வாலிப பிள்ளைகள் அனைவருக்காகவும், வராத பிள்ளைகள் பை நேம் வந்து நான் எப்பொழுதுமே ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா அவங்கதான் இருக்கிறதுலயே சாத்தானோட இதுல ஃப்ரண்ட் இதுல இருப்பாங்க. அவங்களதான் சாத்தான் பிடிக்கணும் அப்படின்ற இதுல கர்ஜித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ப்ரேயர்ல வச்சிருப்பேன். அவங்கள கை விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இது சொல்லியும் செய்யல அவங்க. அதே மாதிரி லேட்டா வந்துட்டாங்க. ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருந்துச்சு. அப்ப ரொம்ப வேதனையோட நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே ஏன் அப்பா அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவ்வளவு சொல்லி இவ்வளோ பைபிள் ஸ்டடி எடுத்து எல்லாமே பண்ணியும் ஏன் அவங்க இருதயம் வந்து மாறாம இருக்குன்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. போன வாரம் வந்து நான் கொயர்ல இருக்கிறதுனால நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தேன். ஸோ எப்பவுமே சொல்லுவேன் அவங்களையும், நீங்களும் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க, வந்து உட்கார்ந்து சத்தமா பாடுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா உட்காருங்கன்னு. உட்கார மாட்டாங்க. எல்லாம் அங்கங்க பேக் சீட்ல போயிட்டு உட்காந்துருவாங்க. திடீர்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு, எல்லா வாலிப பிள்ளைங்களும் கட 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 கடன்னு வந்து முன்னாடி உட்காந்துட்டாங்க. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, என்னுடைய கணவர் யூசுவலா வந்து சொல்லுவாரு, சில டைம் வந்து மிரட்டி போய் எல்லாம் முன்னாடி உட்காருங்க, இல்லைன்னா எல்லாரும் இங்க வந்து உட்காருங்க, எதுக்கு வெளியில போறீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இது ஃபர்ஸ்டானா சொல்லுவாரு. அப்படி ஏதோ சொல்லியிருக்காரு போல, அதான் பிள்ளைங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்புறம் நான் அமைதியா இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் கம்யூனியனும் அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா போய் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையுமே ஓகே ஓகே ஆண்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில எல்லாம் பேட்சா போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. சரி, அப்போ அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கோம். சரி நானும் கேட்டுட்டேன். அவங்க ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னேன், சரி எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கீங்க, ஒன்னா போய் கம்யூனியன் எடுங்கன்னு. சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாரும் ஒன்னா ஒரே வரிசையில போயிட்டு கம்யூனியன் தான் எடுத்தாங்க. அப்போ சர்ச் முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், என்னாச்சு எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க, அண்ணா ஏதோ சொன்னாங்களா? இல்ல ஆண்டி, அண்ணாலாம் வந்து சொல்லல, பின்னாடி இடம் இல்ல அதனால முன்னாடி வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னாங்க. ஆனாலுமே பின்னாடி இடம் இல்லைன்னா சம்டைம்ஸ் வெளியே கூட நிப்பாங்க, முன்னாடி வரத்துக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன்னா அப்ப மட்டும் வந்து உட்காந்துட்டு விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப நான் அதுக்கு முந்தின வாரம் ரொம்ப வேதனையோட நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனா கடவுள் வந்து அந்த ஒரு ஆசையை கூட நிறைவேற்றி வச்சாரு. லாஸ்ட் வீக் நான் சொல்லாமலேயே பிள்ளைகள் எல்லாம் வந்து முன்னாடி உட்காந்தாங்க. எல்லாம் ஒன்னா கம்யூனியன் எடுத்தாங்க. அது முடிச்சுட்டு ஒரு காரியத்துக்காக எல்லாரும் போய் அசம்பிள் ஆகுங்கன்னு சொன்னேன். அதுவுமே நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்கணும். அன்னைக்கு நான் கூப்பிடாமலே எல்லாரும் கரெக்டா வந்து அசம்பிள் ஆயிட்டு ஒரு பையன் வந்து கூப்பிட்டான்ட்டு எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டோம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கர்த்தர் வந்து நம்மளோட ஒரு சின்ன விண்ணப்பத்தை, நம்மளோட ஒரு சின்ன ஆசையை கூட வந்து நிராகரிக்காத தேவன்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து அற்புதமான தேவன். ஸோ இதை நான் உண்மையாலுமே சாட்சியா பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் பிள்ளைங்க கிட்டே சொன்னேன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்களாம் எனக்கு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கு, இதே மாதிரி எப்பவுமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். சிஸ்டர் நிர்மலா ப்ரே பண்றீங்களா? சிஸ்டர் நிர்மலா இல்ல, சிஸ்டர் அருணா ஃபேன்சி தான் இருக்கேன் அவங்க இதுல. ப்ரே பண்றீங்களா சிஸ்டர்? இந்த ஜெப குறிப்புகளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எப்பா கர்த்தாவே, யாருக்கும் கொடுக்கப்படாத எல்லா ஸ்லாக்கியத்தையும் கர்த்தாவே நீர் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுவாமி உங்களுடைய கிருபை சுவாமி கர்த்தாவே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அதோ சுவாமி, எங்களை குறித்து கர்த்தாவே, எங்களை சுற்றிலும் கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் எவ்வளோ கொடிய நோய்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் எவ்வளோ இருக்கிறது சுவாமி. அப்பா இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில வராதுவாரு கர்த்தாவே. நீ ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ சுவாமி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுவாமி நாங்கள் இந்த கொடுகையில கர்த்தாவே நாங்கள் கலந்து கொண்டு சுவாமி உங்களுடைய ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளை கர்த்தாவே நீ கேட்கக்கூடிய கிருபைகளுக்காக உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ சுவாமி கர்த்தாவே, இதை எடுத்து நடத்துற கர்த்தாவே சிஸ்டரையும் சுவாமி கர்த்தாவே, அதே போல ஐயரையும் கர்த்தாவே நீர் அவங்க குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தாவே, அதே போல இந்த நாளில கர்த்தாவே இந்த ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி கர்த்தாவே. இந்த ஜப குறிப்புகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க சுவாமி கர்த்தாவே. விசேஷமா கூட கர்த்தாவே அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு இருக்கிற பிரச்சனை கர்த்தாவே நீர் அறிவீர் அப்பா இசப்பா. அப்பா கர்த்தாவே நீர் மகளை தொட்டு கர்த்தாவே நீர் குணமாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நல்லபடியாக இருந்து நடக்கவும் கர்த்தாவே, அவங்களோட வேலைக்கு அன்றாட வேலைகளை நல்லபடியாக அவர்களை செய்ய கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு அற்புதத்தை கர்த்தாவே மகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அதே போல கூட கர்த்தாவே இந்த நேரத்துல சுவாமி கர்த்தாவே கர்ப்பம் தரிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு அப்பா ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. அப்பா அவர்களுடைய மன வேதனைகளை கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி கர்த்தாவே. இதோ சுவாமி, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா இசப்பா. உள்ளம் தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் சுவாமி கர்த்தாவே. இதோ சுவாமி, அவங்க மனசுல இருக்கிற எல்லா ஏக்கங்களையும் கண்ணீர்களும் கவலைகளும் அப்பா கர்த்தாவே நீர் தீர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கர்த்த நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. கர்ப்பத்தின் கனி கடவுளால் வருகின்ற கிருபை என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி. சுவாமி, அப்படிப்பட்ட ஒரு கிருபையில் கர்த்தாவே நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இசப்பா, அதே போல கூட கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு எழுத்து ஜபத்துக்கு கர்த்தாவே நீர் கேட்டு கர்த்தாவே அதற்படி அதுக்கான பதிலை நீ கொடுத்துரு சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக எல்லா வாலிப பிள்ளைகளே சுவாமி. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இதோ சாத்தானானவன் கர்த்தாவே பலவிதமான தீய சக்திகளை உருவாக்கி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை உம்மனுக்கு வராதவாறு கர்த்தாவே நான் வேலையடிக்கிறான் சுவாமி. அப்பா அது எல்லாவற்றையும் நீ முறியெடுத்து கர்த்தாவே பிள்ளைகள் உம்முடைய அன்பில கர்த்தாவே உங்களை ருசித்து அப்பா பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நேரத்துல விசேஷமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா இந்த கூடுகளை கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்பத்தோட தேவைகளை நீர் நிறைவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீர் கவலைகளை எல்லாவற்றையும் நீ நீக்குங்க சுவாமி கர்த்தாவே. எல்லாருடைய தேவைகளை நீ ஆசீர்வதிங்க, அவர்கள் கேட்டு கர்த்தாவே நீ கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. எடுத்த எல்லா ஜப குறிப்புகளையும் இன்னும் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ அப்பா அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நிறைவு கூறுகிறோம் சுவாமி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க.
தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இந்த இரவு நேரத்துல நல்ல நித்திரை கொடுங்க சுவாமி கர்த்தாவே. இந்த கெட்ட கனவுகளும் தீய சக்திகளும் யார் வீட்லயும் அணுகாதவாறு கர்த்தா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி கர்த்தாவே. எந்த இயற்கை சீற்றமோ எதுவும் கர்த்தாவே அப்பா எங்க தேசத்திற்கு எங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் வராதவாறு கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா இயற்கை சீற்றங்கள்னால கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வீடை இழந்து அப்பா அனாதையாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அவர்களுடைய கவலை கண்ணீர்களை நீ போக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் சுவாமி நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதங்கள், இறைவார்த்தையை கேட்ட, ஜெபித்த, சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட நம் அனைவரோடும், திருவசனங்களை வாசித்த அனைவரோடும், இறைவார்த்தைக்கு நேராய் குடும்பமாய் கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தடுத்திருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஆமென். அன்பானவர்களை அனைவருக்கும் நன்றி சொல்றேன். Praise Lord, Pastor. Praise Lord, sister. Praise Lord. Praise Lord, ma. ஸ்தோத்திரம் அருணா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. Praise the Lord, Guru. Praise Lord. Praise Lord. Praise Lord, Vima. Praise Lord, ma. Praise Lord. Praise Lord, Arunama. அருணாமா போயிட்டா.